ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிற மென்சுரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஏரியா அண்ட் வால்யூம் ஆஃப் ஷேப்ஸ், ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் பற்றி ஏரியாவையோ இல்லை வால்யூம் பற்றி படிக்கிறத நம்ம மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு 9th என்ன சிலபஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சம் ஷேப்ஸ் அண்ட் வால்யூம் ஆஃப் கியூப் அண்ட் கியூபாய்ட். இந்த மூணு தான் நமக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பற்றி தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியான ஃபார்முலா வந்து ½ × பேஸ் × ஹைட்டுக்கு பதிலாக 3 சைட்ஸ் ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஹெரான்ஸ் ஃபார்முலா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹெரான் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து ஹெரான் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா. அதனால தான் இந்த ஃபார்முலாவுக்கு பேர் ஹெரான் ஃபார்முலா அப்படின்னு வந்திருக்கு. இவர் வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன், மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ்லலாம் புக்கு எழுதியிருக்காரு. இவரோட ஃபேமஸ் புக் வந்து மெட்ரிக்கா. அதில் வந்து 3 வால்யூம் இருக்குது. அந்த புக்கில் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஏரியா அண்ட் வால்யூம் ஆஃப் பிளேன் அண்ட் சாலிட் ஃபிகர்ஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கிறது எழுதியிருக்காரு. இவர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருக்காரு. அந்த ஃபார்முலா தான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு √(s × s - a s - b s - c ஸ்கொயர் யூனிட்ஸ்). இதில் எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செமி பெரிமீட்டர். பெரிமீட்டர்னு நமக்கு தெரியும். இப்போ ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸையும் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அதான் வந்து என்னதுன்னா பெரிமீட்டர். அப்போ டிவைடட் பை 2 போட்டோன்னா வி ஹாவ் தி செமி பெரிமீட்டர். அதுக்கப்புறம் ஏபிசி அப்படிங்கிறது எல்லாமே சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிகரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி அப்படிங்கிறது ஸ்மால் எழுதிருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆட் பண்ணிங்கன்னா பெரிமீட்டர். அதே டிவைட் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும், செமி பெரிமீட்டர் ஆகிடும். எஸ் வச்சு தான் நம்ம ஃபார்முலா வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதை எப்படி ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். Stay tuned for easy and simplified way of problems in next upcoming videos. Thank you for your patience to watch this video and kindly share your friends.